அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னோடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். சரிங்க, வெறுநாச்சியாரோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமங்கை, இவங்க வந்து ஒரு தவறான முறையில் வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்கள அவமதிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் தவறான முறையில் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அது அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாடு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம 12th முடிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில. அவங்க ஒரு ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்ணுறதை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஆனால் இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணுறது இவங்க அவமதிக்கிறது தான் எங்களுக்கு இல்லை நம்ம நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும், விக்டிம் ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். சார் இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஆகும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைமே நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபா சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டக்கத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லலாம். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும்.